வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். சரிந்து விழுந்த 32 மாடி கட்டடம். ஈரான் பலத்தை பார்த்து அதிர்ந்து போன இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையில் தொடரும் இழப்பு. வடக்கு காசா தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படை வீரர் பலி. இஸ்ரேலை புறக்கணித்த ஜோர்தான் ஜோ-19 உலகக்கோப்பை போட்டியில் அதிர்ச்சி முடிவு. உலகிற்காக கையேந்தும் மக்களுக்கு நடந்த கொடுமை. காசா மாவு பைகளில் இருந்த திடுக்கிடும் பொருள். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு சதி அம்பலம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் நடந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதத்தை மூடி மறைக்க முயன்ற இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளின் முயற்சி படுதோல்வி அடைந்துள்ளது. ஈரான் இஸ்ரேலுக்கிடையே நடந்த 12 நாள் போரில் இஸ்ரேல் மீளவே முடியாத பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதனால் மிக நெருக்கடியில் இருக்கும் இஸ்ரேலை மீட்க தெரியாமல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தவித்திருக்கின்ற நிலையில் ராணுவ அதிகாரிகள் செய்த காரியம் ஒன்று ஊடகங்கள் மூலமாக அம்பலமாகியுள்ளது. இஸ்ரேலுடனான போரின் போது ஈரான் மொத்தம் 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. 28 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். மேலும் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் தரைமட்டமாகின. இந்த தகவல்களை இஸ்ரேல் அரசுக்கு வழங்காமல் அதிகாரிகள் மறைத்துள்ளனர். இந்த தகவல் முன்னர் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. மேலும் 32 மாடி குடியிருப்பு கட்டடம் மட்டுமல்ல, கிரியாவின் அருகே அமைந்திருந்த மோல் ஒன்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. வடக்கு காசா பகுதியில் நேற்று நடந்த சண்டையில் போது ஒரு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர் கொல்லப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது. காசா மீதான இனப்படுகொலையை இஸ்ரேல் தொடர்ந்து வருகிறது. இதற்கு பதிலடியாக ஹமாஸ் போராட்ட குழுவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்நிலையில் வடக்கு காசா பகுதியில் இன்று நடந்த சண்டையில் போது ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது. காஃபர் ஜஃபாரியா பகுதியில் நடந்த சண்டையில் போது வெடிகுண்டு தாக்குதலால் 20 வயது ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலை புறக்கணித்த ஜோர்தான். 2025ஆம் ஆண்டு 19 வயதிற்கு உட்பட்ட கூடைப்பந்து உலக கோப்பை போட்டியில் ஜோர்தானில் தேசிய கூடைப்பந்து அணி இஸ்ரேல் எதிராக விளையாடாது என்று சர்வதேச கூடைப்பந்து கூட்டமைப்பு ஃபிபாவிடம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு நடைபெற்ற முதல் U-19 உலக கோப்பை போட்டியில் சுவிட்சர்லாந்தை 102-77 என்ற கணக்கில் எளிதாக வீழ்த்திய ஜோர்தான் அணி டொமினிக்கன் குடியரசிடம் வீழ்ந்தது. இதனால் இஸ்ரேல் அணி ஜோர்தானை 20-0 என்ற கணக்கில் தொழில்நுட்ப ரீதியாக வெற்றி பெற்றது. கூடைப்பந்து சங்கத்தின் சார்பாக ஜோர்தானிய அணியின் முடிவுக்கு நான் வருந்துகிறேன் என இஸ்ரேல் கூடைப்பந்து சங்க தலைவர் அமோஸ் கிஷ்மன் கூறியதாக வாலா செய்தி தளம் தெரிவித்துள்ளது. மேலும் விளையாட்டு என்பது மக்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் இடையிலான ஒரு பாலம், அரசியல் களம் அல்ல எனவும் எதிர்காலத்தில் இந்த விளையாட்டுகளை நடத்துவதில் எந்த சிக்கலும் வராது என தான் நம்புவதாகவும் கூறியுள்ளார். காசாவில் பஞ்சத்தில் சிக்கியிருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு வழங்கப்படும் மாவு பைகளில் திட்டமிட்டு போதை மாத்திரைகளை கலந்து கொடுப்பதாக இஸ்ரேல் அமெரிக்கா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலை நடவடிக்கையை அங்கு கடும் பஞ்சம் நிலை வருகின்றது. ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட மக்கள் உதவி மையங்களை நாடி உள்ளனர். இந்நிலையில் பஞ்சத்தின் விளைவிலும் பசியின் பிடியிலும் சிக்கி தவிக்கும் காசா மக்களுக்கு வழங்கப்படும் மாவு பைகளில் வேண்டுமென்றே போதை மாத்திரைகளை மறைத்து வைத்து கொடுத்து அவர்கள் மீது கொடூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு வருவதாக காசாவின் அரச ஊடகம் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவுடன் செயல்படும் உதவி விநியோக மையங்கள் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு பஞ்ச அபாயத்தில் உள்ள மக்களுக்கு விநியோகிக்கப்படும் மாவு மூட்டைகளில் வேண்டுமென்றே போதை மாத்திரைகளை கலந்து பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியது. காசாவில் பொதுமக்களின் உடல் நலம் மற்றும் சமூக கட்டமைப்பை சிதைக்கும் நோக்கத்தோடு மாவு பைகளில் அதிக போதைப் பொருட்கள் கலக்கப்படுவதாகவும் பலஸ்தீன சமூகத்தை உள்ளே இருந்து அழிக்கவும் போதை பழக்கத்தை பரப்பவும் இஸ்ரேல் இதுபோன்ற நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக காசா அரச ஊடகம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் மாவு பைகளுக்குள் போதை மாத்திரை பொட்டணங்களை வைப்பது மட்டுமன்றி மாவுடன் அவற்றை பொடி செய்து கலந்திருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது.